வணக்கம் ஷோர் நண்பர்களே. 2025 நவம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் ரொம்பவுமே விசேஷமான முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நவபஞ்சம யோக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது ஒரு கிரகத்திற்கு 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ இன்னொரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை நவபஞ்சம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பானது இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுக்குமே இந்த அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுது, சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெறுது. இன்னும் கூடுதல் சிறப்பாக குரு அதிசார கதியில் உச்சம் பெறுது. சனி மீன ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுது. இப்படி ஏறக்குறைய எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி சஞ்சாரம் செய்யுது. கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதமானது ஒரு விசேஷமான மாதமாக அமையும். எல்லா ராசிகளுக்குமே அதனுடைய நிலைகளுக்கு ஏற்ப ஒரு நல்ல விஷயங்களை கண்கூடாக பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் ரொம்பவுமே முரண்பட்ட நிலைகளில் செயல்பட்டு வந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களை எல்லா ராசிகளுமே அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கும். ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை அந்த காலகட்டங்கள் இருந்தது. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு நவம்பர், டிசம்பர் மாத காலம் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். பட் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சில ராசிகளுக்கு இது ஒரு விபரீத யோகங்களை ஏற்படுத்தும். விபரீத யோகங்கிறது ஒன்றும் இல்லை, கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே டம்ப் ஆகி இருக்காமல் அடுத்த ஒரு நிலைகளுக்கு முன்னேறி போகக்கூடிய அமைப்புகளை அது கொடுக்கும். அதுதான் விபரீத யோகம். ஸோ அப்படி ஒரு சில ராசிகளுக்கு அந்தந்த கிரக நிலைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. பட் பொதுவான வகையில் இது பெரும்பாலும் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் இந்த மாதம் முழுவதுமே இருந்துட்டு வருது. அண்ட் வானியல் ரீதியாக இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீரியத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதமெல்லாம் மழைகளுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே நவம்பர், டிசம்பர் வந்துச்சு அப்படின்னாலே இந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வருடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பரில் நல்ல மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ இருந்தே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. ஸோ இந்த நீர் சம்பந்தப்பட்ட இயற்கை மாற்றங்கள் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அதிசார கதியில் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. ராசியில் சனியுடைய சேர்க்கை இருக்கும். தவிர மீன ராசிக்கு இந்த மாத கிரகங்களுடைய அமைப்பு பெரும்பாலும் இந்த யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைகளில் செயல்பட்டு வருது. ராசிநாதன் குரு 5ஆம் இடத்தில் அதிசார கதியில் உச்சம் பெற்று ராசியை பார்க்கும் செய்கிறாங்க. ஆக ராசிநாதனுடைய பலமும் அதிகரிக்குது. மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. ராசி நிலைகளில் சனி, ராய்க்கு தொந்தரவுகள் இல்லாமல் இருந்தது அப்படின்னு உண்மையிலே மீன ராசிக்காரங்க இப்போ கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இங்கே எல்லா கிரகங்களும் வலிமையாக செயல்படுறதுனால சுப கிரகங்கள் முழு சுபத்துவத்தோடு இங்கே செயல்படுது, அசுப கிரகங்கள் இங்கே முழு அசுபத்தனத்தோடு இங்கே செயல்பட்டுருக்கு. ஸோ மீனராசிக்காரங்களுக்கு இப்படி தான் இந்த மாதம் இருக்குது. பெரிய அளவில் பயப்பட வேண்டியதில்லை. கடந்த சில மாதங்களாக மீனராசிக்காரங்களுக்கு பலவித சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஜானகன்னா முனசு இருக்குதுங்கிற நிலைமை தான். காணல் நீர் மாதிரி எதையோ தேடி போய் எதேதோ சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிட்டது. நல்லவங்க யார், கெட்டவங்க யாருன்னு புரியாத ஒரு சிக்கல். இப்படி மீனராசிக்காரங்களுக்கு பலவித குழப்பங்களும் வெளியில் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் அதிகமாக செம்ப காலத்தில் பார்த்து வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் ஒரு மன நிம்மதி, அமைதியும் தரக்கூடிய அமைப்புகளை இந்த மாதம் பார்த்து வரீங்க. குறிப்பாக ராசிநாதன் குரு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான அமைப்பில் செயல்பட்டு வர்றாங்க. உச்சம் பெறக்கூடிய நிலையும் அதன் மூலமாக ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் பல விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் கொடுத்து வரும். நீண்ட நாள் வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சொல்யூஷனை கொடுத்துரும். மன திருப்தி உருவாகும். மனசில் நிம்மதியும் அமைதியும் தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற விஷயங்கள் உருவாகும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. சுதந்திரமாக செயல்பட முற்படுவீங்க. மீன ராசிக்காரங்க சுதந்திர பறவைகள் தான். ஆனால் ஜென்மச்சனியான கூண்டில் அடப்பட்ட பறவை போல வாழ்க்கை மாறி இருக்கும். ஆனால் இந்த மாதம் அந்த நிலைமை எதுவும் இல்லை. ஒரு சுமூகமான மாதமாக பார்க்கலாம். பெரும்பாலான கிரகம் இப்போ உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சனியோட நிலையும் ராகுகேதுவோட நிலையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது.
பேச்சுவார்த்தைகளில் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பேச்சுவார்த்தைகளில் பெருசாக ஆக்டிவாலாம் இருக்க மாட்டீங்க, ஆனாலும் நன்மை தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். புதிய விஷயங்கள் காரியங்களில் ரிஸ்க் எடுத்து பல விஷயங்களும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. சிரமத்தை பார்க்காம சிறப்பாக செயல்பட்டு வருவீங்க. கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் விருப்பத்தின் அடிப்படையில் எல்லா விஷயங்களையும் தானாகவே முன் வந்து ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்லன்னு செயல்பட்டு அதில் சிறப்புகளை பார்த்து வருவீங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகளை செயல்பட்டு வருது. வீடு நிலபொருள்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் ஆதாயம் உண்டு. பட் கொஞ்சம் கவனம் தேவை. சின்ன சின்ன விஷயங்கள் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லை, எல்லாமே சமாளிச்சுக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் வகையில் சில நல்ல மாற்றங்களை பெற்று வருவீங்க. அதன் மூலமாக சாதகம் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள் உண்டு. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மாதத்தின் ஆரம்பத்தில் இந்த காசு பண விஷயங்களை கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவுகளும் மலைச்சலும் கொடுத்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனைங்கிறத மீனராசிக்காரங்க முழுமையாக பார்த்து வருவீங்க. ஏற்கனவே மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருந்து பொருளாதார ரீதியான சிக்கல்கள், மந்தமான தன்மைகள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பிரச்சனைகள், கடன் சுமைகள் போன்ற பெரும்பாலான சங்கடங்களை பார்த்து வருவீங்க. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் இந்த மாதிரியான சங்கடங்கள் இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் பெரும்பாலும் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. பொருள் வரவுகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சு வரும். ஸோ இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. பொது விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கடந்த சில மாதங்கள் ஒப்பிடும்போது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இல்லை. மற்றவங்களும் கொஞ்சம் அனுசரணையாகவே இருந்து வருவாங்க. அதாவது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கே இந்த மாதம் பிரச்சனை இருக்கிறதுனால உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி போக தான் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் இருக்கும். அதனாலேயே இந்த வெளி விஷயங்கள் காரியங்களை சில சிறப்புகளை இந்த மாதம் பார்த்துடலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்குது. ஆன்மீக பிரியர்களுக்கு இந்த மாதம் இன்னும் சிறப்பு வாய்ந்த மாதம் சொல்லலாம். ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், புண்ணிய காரியங்கள், தெய்வ காரியங்கள் என எல்லாத்துலேயுமே சிறப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக மீனராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. யோக சாதனாக்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமே சொல்லலாம். சில புதிய விஷய அணுகுமுறைகளால் நல்ல விஷயங்களை பார்த்து வருவீங்க. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பிரயாணங்களில் நன்மைகள் உண்டு. பிரயாணங்களில் கொஞ்சம் அவசரப்படுவதை தவிர்த்துக்குங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் நன்மையை கொடுத்துட்டாங்க. அதே நேரம் அதற்கு 5ஆம் இடத்துல ராசியிலே சனி செயல்பட்டு வருது. குருனுடைய பார்வையும் இருக்குது. பெருசாக பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவசரப்படுவதை, பிரயாணங்களில் பரபரப்போடு செயல்படுவதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. மற்றபடி பிரயாணங்களில் ஆதாயங்களை பார்க்க முடியும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே இந்த மாதம் மீனராசிக்காரங்க தங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தடை தாமதங்கள் கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரங்க ரொம்ப பிடித்ததாக இருக்கும். சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றணுங்கிற அந்த மனோதைரியம் பக்குவம் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஸோ காரியங்களில் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை இறங்கி செயல்பட்டு அதில் நன்மைகளை பார்த்து வருவீங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். சமீப காலங்களில் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஏகப்பட்ட சிக்கல்களும் மன வருத்தங்களும் கருத்து வேற்றுமைகளும் நிறையா ஏற்பட்டு இருக்கும். இந்த மாதம் அந்த மாதிரியான நிலைகள்லாம் சற்று குறைந்து எல்லாமே ஒரு அமைதியான நிலைகளுக்கு போக ஆரம்பிக்கும். சந்தோஷம் கொடுக்குறீங்கனாலும் பரவாயில்ல, சங்கடம் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நல்ல வகையில் அமைத்து கொடுக்கும். ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்கள் இந்த மாதம் பார்த்து வரலாம். குடும்ப உறவுகளுக்கும் கொஞ்சம் அனுசரணையான விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். இருந்தாலும் பெரிய ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் எதுவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் பட்டுமிடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட எல்லாமே சுமூகமான மாற்றங்களும் அனுசரணையான விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தே வருவாங்க. கொஞ்சம் பட்டுமிடாமல் தான் செயல்படுவாங்க. இருந்தாலும் தொந்தரவு இல்லாத நிலைகளில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் கிட்டத்தட்ட இதுவும் அப்படி தான். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பெருசாக சங்கடங்கள் அப்படின்னு எதுவும் இருக்காது. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், அனுசரித்து போய்க்கலாம் அப்படிங்கிற நிலையை பார்த்து வருவீங்க. சமீபகாலத்தில் வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் சின்ன சின்ன மன கருத்து வேற்றுமைகள் தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கலாம். நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல ஒவ்வொரு விஷயங்களும் மாறி மாறி போயிட்டு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷனும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் இருக்கும், அவங்களுக்கு சில விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ இதனால் கொஞ்சம் முரண்பட்ட கருத்து வேற்றுமைகள் அப்படின்னு தவிர்க்க முடியாத நிலைகளில் பார்த்து வந்திருப்பீங்க. இந்த மாதம் கணவன் மனைவி உறவு அந்த மாதிரியான சிக்கல் எதுவும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்கள் இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் பரஸ்பரமான அன்பை வெளிப்படுத்துவாங்க. நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்களுக்கு இதனாலே கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும்.
திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே சாதகமாக இருக்குது. பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் மீனராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே கை கொடுத்து வருது. தடைபட்டு வந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் கூட மீண்டும் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மீனராசிக்காரங்க அனைவருக்குமே இந்த திருமண விஷயங்களுக்காகவும் புத்திரபாக்கியங்களுக்காகவும் யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சிறப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். இது இந்த விஷயங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாக இருக்குது. காதல் விஷயங்களில் விருப்பங்கள் அதிகரிக்கும். முன்னாடியே சொன்ன மீனராசிக்காரங்க விருப்பத்தின் அடிப்படையில் இந்த மாதம் எல்லாமே செயல்பட்டு வருவாங்க. ஸோ இந்த காதல் விஷயங்களையும் விருப்பங்கள் அதிகரிக்கும். காதல் சார்ந்த திருமணங்கள் கூட இந்த மாதம் கை கொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். குழந்தைகள் வகையில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய தேவை என்று செல்விட்டு வருவீங்க. குழந்தைகள் மேலே பற்று பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. குழந்தைகளும் எல்லா வகையிலும் கொஞ்சம் அனுசரணையாகவே இருந்து வருவாங்க. குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் கூட இந்த மாதம் நல்லபடியாகவே உங்களுக்கு அமைந்து வரும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. மாணவர் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய எஃபர்ட்டை கொடுத்து வருவாங்க. பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் குற்றம் குறை சொல்லாத அளவுக்கு மாணவர்களுடைய நிலை இந்த மாதம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உண்டான முன்னேற்றங்களை அவங்க கட்டாயமாக பார்த்து வருவாங்க. உற்றார உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான அமைப்புகள் தான். பெரும்பாலும் எப்போ இந்த ஜென்மச்சினி ஆரம்பித்ததோ அப்போயே உறவினர், நண்பர்கள் அனைத்து விஷயங்களுமே பார்த்திங்கன்னா பட்டும்படாமல் தான் இருக்கும். நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எதுவும் இப்போதைக்கு சொல்ல முடியாத நிலை தான். எல்லாமே பட்டும்படாமல் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் அந்த மாதிரியான நிலைகள் ஒரு தொடர்கதையாக தான் இருக்குது. ஆனால் மாதத்தின் முற்பகுதியில் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. ஆனால் மாதத்தின் பிற்பகுதி ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளித்து ஒரு சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டிலே இருக்குது. மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உடல்நலத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள், அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் உடல் வலிமை குறைவது போல் ஃபீல் பண்ணுவீங்க. ஏற்கனவே நாட்பட்ட வியாதிகள் இருக்கக்கூடியவங்களாம் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிதானம், கவனமும் தேவை. வழக்கமாக செய்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. எதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். இதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்க முடியுங்கிற நிலை உங்களுக்கு ஏற்படும். ஸோ மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் இந்த உடல்நல விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மாதம் சாதகமாகவே இருக்குது. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. பெரிய அளவு தொந்தரவுன்னு எதுவும் இருக்காது. இருந்தாலும் அதை ஈஸியாக சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ சமீப காலங்களில் கொஞ்சம் அதிக அளவில் சிக்கல்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது எல்லாருக்குமே. ஸோ மீனராசிக்காரங்க யாராவது அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சகல வகையிலும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் பல வகையிலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு வரும். ஸோ வெளிநாடு, வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. பொதுவாக தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்களை பார்க்கக்கூடிய மாதமாக இது உங்களுக்கு அமையும். ஓராளம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து வகையிலுமே ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்குது. கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் சிறப்பான அமைப்புகளை கொடுத்து வருது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.